ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்த வீடியோவில் இந்தியாவோட முதல் மேட்ச், இந்த கேம்பெயினில் இருக்கிற மேட்ச் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் நான் ப்ரீவியூ பண்ண போகிறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ போன வீடியோலேயே சொன்னேன், இந்த ஸ்குவாடை பார்த்துட்டு 5 ஸ்பின்னர் இந்த கண்டிஷன்ஸில் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் அந்த 3 ஸ்பின்னர் அக்ஷர், ஜடேஜா, குல்தீப்பை இந்த மேட்ச்ல விளையாடினா நம்ம முதல்ல பார்க்கலாம் அகேன்ஸ்ட் குட் பிளேயர்ஸ் ஆர் ஸ்பின் இன் பங்களாதேஷ் இந்த கண்டிஷன்ஸ்ல தேர்வாலான்னு அந்த காம்பினேஷன் தேருமான்னு நம்ம பார்க்கலாம். அதை தவிர இந்த ஸ்குவாடை பத்தி ஒரு பெரிய ப்ரெகேரியஸ் பாயிண்ட் கிடையாது. அந்த 3 சீமர், அந்த 3 ஃப்ரண்ட் சீமர் தான் இருக்கா இந்த ஸ்குவாட்ல. முகமது ஷமி தான் விளையாடணும். இப்பயாவது கொஞ்சம் அந்த ரஸ்டினஸை தாண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா இட் வில் போர்ட் வெல் ஃபார் இந்தியா அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங்கர் அப்போனன்ட்ஸ், நாட் டேக்கிங் பங்களாதேஷ் லைட்லி. இப்போ நம்ம 11 பார்த்தோம்னா, நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஓப்பனிங் த பேட்டிங், விராட் கோலி நம்பர் 3, ஸ்ரேயஸ் ஐயர் 4, கேஎல் ராகுல் 5 டிபெண்டிங் ஆன் என்ட்ரி பாயிண்ட். நான் திருப்பியும் சொல்றேன், Hardik Pandya 6, Akshar Patel number 7, Ravindra Jadeja number 8, Arshdeep Singh 9, Kuldeep Yadav 10, Mohammad Shami at number 11. இப்போ இந்த மேட்ச்ல நான் திருப்பி சொல்றேன், முகமது ஷமி விளையாடாத ஹர்ஷித் ராணா விளையாடினானா அப்ப முகமது ஷமி ஒரு ஐதர் மேட்ச் ஃபிட் இல்லைன்னா ஒரு மேட்ச் ஷார்ப்னஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஸ் பவுலிங் இல்லை. அப்ப எதனால எடுத்துன்னு வந்தான்னு அந்த கேள்வி வரும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஐ ஹோப் ஹி ஸ்டார்ட்ஸ் அண்ட் டஸ் வெல். அதை தவிர இப்ப இந்த துபாயில 2 மெட்ரிக் எப்படின்னா, ஒன் ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட் அஸ் அ பவுலிங் சைட், அந்த பேட்டிங் சைடா விக்கெட் கொடுக்காத இருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸ் மே நாட் ஹாவ் அ கிரேட் எஃபெக்ட் ஹியர், ஆனா தே கேன் லுக் டு ரெஸ்ட்ரிக்ட் த ரன்ஸ் இன் த மிடில் ஓவர்ஸ். அந்த 2 இதுலயும் பார்த்தா இந்த இந்தியன் பேட்டிங் ஐ ஃபீல் நீ ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ரோஹித் சர்மா, விராட் கோலி அவ பர்ஃபார்ம் பண்ணுவாளான்னு ஒரு கேள்விதான் ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ். பட் பிகாஸ் தே ஹவ் ஸ்கோர்ட் ரன்ஸ் இன் த ரீசென்ட் அவுட்டிங், ரோஹித் சர்மா ஒரு ஃபென்டாஸ்டிக் செஞ்சுரி, விராட் கோலி அந்த 3வது ஓடிஐல ஒரு 50 அடிச்சுட்டார். ஸோ ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் போகணும். பட் தேர் கிளாஸ் பிளேயர்ஸ், ஐம் ஷோர் இந்த ஒரு மேட்ச் ஒரு அளவுக்கு விளையாடிட்டானா அந்த மொமெண்டம் வச்சுட்டு இந்தியா கப் அடிக்கலாம். ஸோ அந்த பேட்டிங் இஸ் சீல்டு. அதுக்கப்புறம் ஸ்பின் பவுலிங்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல், ஜடேஜா ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பின்னர்ஸ் 2 பேரும். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டுக்கு போற ஸ்பின்னர், எக்கனாமிக்கலாகவும் போட தெரியும். அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட்னா ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி இஸ் வெரி குட் காம்பினேஷன். ஹர்திக் பாண்டியா, நான் திருப்பியும் சொல்றேன், இது ஒரு வார்ம் அப் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு காம்படிட்டிவ் மேட்ச் அண்ட் யூ ஹாவ் டு வின் திஸ் ஒன் டு பி ஏபிள் டு குவாலிஃபை. இந்தியா ஸ்டில் பாகிஸ்தான், நியூசிலாண்டை ஜெயிச்சிடுவா. ஆனாலும் இந்த முதல் மேட்சை ஜெயிக்கிறதுல தப்பே கிடையாது. அதனாலதான் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்சாவது அந்த 135க்கு மேல அந்த ஹார்ட் லிங்க்ஸ் இடிக்கிற மாதிரி போட்டா இட் வில் போர்ட் வெல் ஃபார் இந்தியா. திருப்பியும் எந்த பேட்ஸ்மேன் வந்தாலும் ஸ்லோவர் பால் போட்டதுன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ தட் இஸ் அ டெஸ்டிங் பாயிண்ட் ஃபார் இந்தியா கோயிங் இன் டு திஸ் மேட்ச். அதுக்கப்புறம் பங்களாதேஷ். இப்ப பங்களாதேஷை பார்த்தோம்னா அந்த ஸ்குவாட் படி நான் சொன்னேன், ஷகீப் அல் ஹசன் இல்லாதது பேட்டிங்கும் கொஞ்சம் அடி வாங்குறது, பவுலிங்கும் அடி வாங்குறது. பட் தே வில் ஹேவ் டு மேக் டூ வித்அவுட் ஹிம். அவால் 11 நான் போன வீடியோல சொன்னதுதான். சோமியா சர்க்கார் அண்ட் மேதி ஹசான் மிராஜ் டு ஓப்பன் த பேட்டிங், நஜ்முல் ஹுசைன் சந்து நம்பர் 3, முஷ்ஃபிகுர் ரஹீம் 4, மஹமுதுல்லா 5, தௌஹிர் ரிதோய் நம்பர் 6, ஜேக்கர் அலி 7, நசூம் அஹமத் 8, தன்சீம் ஹசன் சகீப் 9, தஸ்கீன் அஹமத் நம்பர் 10, நஹீத் ரானா நம்பர் 11. அந்த வார்ம் அப் மேட்ச்ல கேள்விப்பட்டேன் மெஹதி ஹசான் மிராஜ் நம்பர் 4ல தான் இறங்கினாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் ஓப்பனிங்க்கு கீழே இந்த லைன் அப்ல விளையாடினார்னா ரொம்பவே ஒரு குழப்பமா ஆயிடும். இந்த பேட்டிங் இருக்கிறதுலே கொஞ்சம் இந்த பேட்டிங் ஃபயர் பண்ணுமான்னா சொல்ல முடியாது. ஸோ அவரோட பொசிஷன்லயும் வச்சு விளையாடினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் he will have to open in this side. ஏன்னா ஒரு 5வது பவுலராகவும் வந்துடுறார். தென் யூ கேன் ஹாவ் ஜேக்கர் அலி அட் நம்பர் 7. இதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணானா எப்படி போகும்னு தெரியல.
நான் திரும்பியும் சொல்றேன், முஸ்தாபிசுர் ரஹ்மான் இந்த கண்டிஷன்ஸ்க்கு எடையே பட மாட்டார். எதனால ஷரீஃபுல் இஸ்லாம எடுக்கலன்னு புரியல. ஏன்னா அந்த ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டின்னு பார்த்தோம்னா தன்சீம் ஹசன் சக்கி இஸ் வெரி குட் பவுலர். தஸ்கீன் அஹமத் வந்து இஸ் வெரி குட் பவுலர். பட் ஒரு மொமெண்டம் பவுலர். கொஞ்சம் அடி வாங்கினா பேசும் குறைஞ்சு போயிடும், ரன் கொடுப்பார். நஹீத் ரானாஸ் எக்ஸைட்டிங் டேலண்ட். இப்ப ஷரீஃபுல் இஸ்லாம் இருந்திருந்தா ஒருவேளை தஸ்கீன் அஹமத் this may not be for this match, but if he has a bad match, ஷரீஃபுல் இஸ்லாம் can also take wickets up front and bowl at the death. அவரை கொண்டு வந்திருக்கலாம். முஸ்தாபிசுர் ரஹ்மான் எப்பயுமே ஸ்லோ டெலிவரி தான் போடுறாரு. இப்ப அப்ப அவர் வந்து நியூ பால்ல ஒரு பிரேக் த்ரூ கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப அதனாலதான் எதனால அந்த ரெப்யூட்டேஷன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் திங். ஹூ வில் ப்ரொசஸ் த அட்ரிபியூட்ஸ் டு ஹெல்ப் யூ வின் பார்க்கணும். அது அன்பார்ச்சுனேட்டா அவ பார்க்கல. நான் வந்து நசூம் அஹமத தான் விளையாடுவேன் ரிஷாத் ஹுசைனுக்கு பதில. இந்த என்ன சொல்றது, ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னரா இருக்கலாம். ஆனா லெங்க்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணா இந்த பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து கிட்ட எல்லாம் கொஞ்சம் அடி வாங்குவர். and they will not be able to control the flow of runs in the middle overs, which is a criteria of this venue. அதனால தான் அந்த கண்ட்ரோல் ஆஃப் நசூம் அஹமத் அண்ட் மெஹதி ஹசன் மிராஸ், அதுக்கப்புறமா அந்த 3 சீமரை வச்சுட்டு டு ஸ்ட்ரைக் வில் பி a better combination for them. இந்த பேட்டிங் லைனப் என்ன பண்ண போறதுன்னு சொல்ல முடியாது. மெஹதி ஹசன் மிராஸ் இஸ் இன் குட் ஃபார்ம், இஸ் a steady player. நஜ்முதீன் சந்தோ வந்து அங்கேயும் இங்கேயும் இஸ் நாட் ரியலி எஸ்டாப்ளிஷ்ட் himself, இஸ் ஸ்லோலி ஆன் த ரைஸ். பட் அந்த ஸ்லோலி ஆன் த ரைஸ்க்கு வந்து he have to deliver in this tournament. சௌமியா சர்க்கார் திருப்பி கொண்டு வந்திருக்கா, அவரும் என்ன பண்ண போறதுன்னு தெரியாது. முஷ்ஃபிகுர் ரஹீம் இஸ் a good player. மெஹமுதுல்லா ரியாத் இஸ் டூயிங் வெல். தௌஹீத் ரிதோ அண்ட் ஜேக்கர் அலி எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ். அண்ட் நசூம் அஹமத் at 8. நான் திருப்பியும் சொல்றேன், ஷகீப் அல் ஹசான் வந்து நம்பர் 8 என்ன சொல்றது, if is available, they could have pushed Shridoy and Jaykar Ali down the order more, and Shakib could have helped to set the innings further along with the others. ஆனா அது வந்து பண்ண முடியாது. பேட்டிங் வந்து நம்பர் 7 மோஸ்ட்லி முடிஞ்சு போயிடுறது. நசூமாவது கொஞ்சம் பேட்டை வீசலாம், பட் ஐ வுடன்ட் சே ஒரு ரிலையபிள் ஆப்ஷன் வித் பேட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவன் இந்த காம்பினேஷன் தான் விளையாடணும். அதுக்கு பதில் ரிஷாத் ஹுசைனை விளையாடி முஸ்தாபிசுர் ரஹ்மான்லாம் விளையாடினா ஆல்ரெடி இந்தியா ஆர் ஃபேவரட்ஸ் டு வின். அண்ட் இஃப் தே பிளே த ராங் காம்பினேஷன் வாய்ப்பே கிடையாது. பட் ஐ விஷ் தெம் வெல் இன் திஸ் மேட்ச், ஆல்தோ ஐ வாண்ட் இந்தியா டு வின். இப்போ எட்ஜ்ன்னு பார்த்தா, இஃப் யூர் கம்பேரிங் தி மெட்ரிக்ஸ் ஃபார் இந்தியா அண்ட் பங்களாதேஷ், இப்போ ரோஹித் சர்மா, சுப்மான் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டாப் 4 compared to Soumya Sarkar, Mehdi Hasan Miraj, Nazmul Hussain Chanto and Mushfiqur Rahim. இப்போ அந்த டெக்னிக்கல் சவுண்ட்னஸ் டு கெட் த்ரூ த ஃபர்ஸ்ட் 10 overs கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் இருக்கு. ஏன்னா மெஹதி ஹசன் மிராஸ் இஸ் பீன் டெமான்ஸ்ட்ரேட்டிங் குட் சவுண்ட்னஸ். நஜ்முல் ஹுசைன் சந்தோ சில சமயம் சீக்கிரம் அவுட்டும் ஆயிருந்திருக்கார். முஷ்ஃபிகுர் ரஹீம் இஸ் a குட் பிளேயர். எஸ், சௌமியா சர்க்கார் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் கிவ் தட் எட்ஜ் டூ. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் எடுத்துன்னு போறது ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் இஸ் a fantastic combination. ஜடேஜா also is there then. இங்கே வந்து முஷ்ஃபிகுர் ரஹீம் will play very well against the spinners. மெஹமுதுல்லா ரியாத் will also play well against the spinners, but he also got the explosive தௌஹீத் ரிதோய் and ஜேக்கர் அலி. ஆனா அந்த டிபெண்டபிலிட்டி வந்து 2 பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பங்களாதேஷ் லைனப்ல. ஆனா 2 பேர் வந்து டேலண்டட் பிளேயர்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ் ஆனாலும் சொல்ல முடியாது. அதனாலதான் இந்தியாவுக்கும் அந்த எட்ஜ் இருக்கு. ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி அப் ஃப்ரண்ட் இந்தியாவுக்கு வந்து அஷ்தீப் சிங், அதுக்கப்புறமா ஒரு அண்டர் குக்ட் முகமது ஷமி. அவர் வந்து இந்த மேட்சும் சரியா போடுவாரா தெரியல. இப்படி வரியிங் சைன் ஃபார் இந்தியா இஃப் ஹி டஸ் நாட். அப்புறம் ஹர்திக் பாண்டியா அது கேட்டாலும் ஸ்லோவர் பால் போடுறார். இங்க வந்து தன்சீம் ஹசன் சாகிப் இஸ் a very good bowler. தஸ்கீன் அஹமத் ஒரு மொமெண்டம் bowler. நஹீத் ரானாஸ் a very good bowler. நியாயப்படி பேசினா நான் சீம் பவுலிங்ல if you're looking at all 3, given the form of Shami, Shami வந்து கொஞ்சம் கூட if he bowls better than what he has done, you could say the edge would go to India because of Arshdeep and Shami. ஆனா இந்த 3 பேர்ல வந்து I would feel, honestly speaking, you would say Bangladesh's seamers as a combination would be in a better collective form than இப்ப ஹர்திக் பாண்டியா, ஷமி என்ன பண்ண போறான்னு சொல்ல முடியாது. That would have been strengthened if they had put Shariful Islam in the squad, but they have not. So I feel India can still do something there, but Bangladesh have got a good seam bowling combination. அது சந்தேகமே கிடையாது.
அப்புறம் ஸ்பின்னர்ஸ் டு கண்டெயின் இந்த மிடில் ஓவர்ஸ்ன்னு பார்த்தா நசூம் அஹமத், மெஹதி ஹசன் மிராஸ், இந்தியா வெரி குட் பிளேயர்ஸ். போத் டீம்ஸ் வெரி குட் பிளேயர்ஸ் ஸ்பின். ஆனாலும் அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ், தேர் இஸ் மோர் அஷூரன்ஸ் தேர். நசூம் அஹமத் இன் பிளேஸ் ஆஃப் ஷக்கீப்னா சொல்ல முடியாது. ஆரம்பத்துல கொஞ்சம் கண்டெய்னிங்கா போன்ட்டு இருந்தார். அப்புறமா அவர் ஒரு மாதிரி என்ன சொல்றது மில்க் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இஸ் நாட் பின் அஸ் எஃபெக்டிவ் அஸ் ஹி வாஸ் பிஃபோர். ஸோ நான் இந்தியா கிட்ட தான் அந்த ஏஜ் கொடுப்பேன். ஸோ இந்தியா ஓவரால் லுக் டு பி த ஃபேவரட்ஸ் டு வின் திஸ் மேட்ச் அண்ட் லெட்ஸ் see what happens. அப்புறம் இன்னைக்கு முதல் மேட்ச் முடிஞ்சு போச்சு. நியூசிலாந்து வந்து நான் சொன்னேன் they got the edge against பாகிஸ்தான். நான் அந்த ப்ரீவியூல சொன்னேன் அப்படிதான் அமைஞ்சது. முதல்லயே வினிங் த டாஸ் அண்ட் சூசிங் டு பவுல் ஃபர்ஸ்ட் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கா பி டீம் கிட்ட சேஸ் பண்ணதுனால அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் தோத்ததுனால தே சோஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட் வென் வி சா எப்படி இந்த மேட்ச்ல அமைஞ்சதுன்னு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த முதல்ல வந்து கொஞ்சம் டூ பேஸ்டா இருந்தது. நசீம் ஷாலாம் போட் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்பெல் அப் ஃப்ரண்ட். என்ன சொல்றது அந்த T20 வேர்ல்ட் கப் கரீபியன் பிச்சர்ஸ் மாதிரி இட் ரிமைண்டட் ஆஃப் அந்த பிக்சர் பார்த்த உடனே. நியூசிலாந்து ஒரு 39 விதவுட் லாஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட் போய் தே கன்சாலிடேட்டட் வெரி வெல் கிவன் த கண்டிஷன். ஆல்சோ அந்த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் வில் யங் அண்ட் டாம் லேத்தம். வில் யங் வந்து இஸ் பின் இன் குட் ஃபார்ம் whenever he has got a chance. ஒரு வெரி குட் செஞ்சுரி அடிச்சார். ஆனா இருக்கிறதுலே நான் என்ன சொன்னேன்னா மார்க் சாப்மன் தான் டாம் லேத்தனுக்கு பதிலாக விளையாடணும், தேவன் கான்வே கீப் பண்ணணும்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார்னா இன்னைக்கு அவர் கடைசியில தான் அவர் அக்சலரேட் பண்ணார். இன்னும் 72 ஆஃப் 82ல தான் இருந்தார். அப்புறம் without power hitting, the way that he played the classical shots, ஒரு flick of Naseem, அப்புறம் ஒரு சமயம் ஒரு லாப் ஷாட்ஸ் அந்த மாதிரிலாம் டெஃப் டச்சஸ்லாம் விளையாடி ஒரு 113 strike rate in ODI is a convincing strike rate, especially if you are scoring a century. அதனால்தான் கேரிங் being not out at the end ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் டாம் லேத்தம். ஆரம்பத்துல அவரும் வில்லியங்கும் ரொம்ப நன்னா அந்த ஃபவுண்டேஷனை செட் பண்ணி ஃப்ரம் தட் ப்ரெக்காரியஸ் சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் ஒன்ஸ் அகேன் எக்ஸ்ப்ளோரட். அவர் எதனால IPL எடுக்கல, இன்னும் கூட பிரைஸ் போலன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ வெரி குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் நியூசிலாந்து. பாகிஸ்தானுக்கு வந்து திருப்பி நசீம் ஷா ஆரம்பத்துல ரொம்ப நன்னா போட்டு கடைசியில அடி வாங்கினார். ஷஹீன் அஃப்ரீதிக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டே. அப்ரார் அஹமத் வந்து கராச்சியில சாதாரணமா பவர் பிளேல வந்து ஸ்பின்னர்ஸ் will not have too much of an effect. So I didn't think it was a good call for Rizwan to bring on Abrar Ahmed. ஆனாலும் it overall 1 for 47 and 10 overs அந்த விக்கெட்டும் எடுத்தார் பவர் பிளேல. ஸோ ஐ தாட் வெல் டன் டு ஹிம். ஹாரிஸ் ரவுஃப் வந்து அந்த ட்ரை சீரீஸ் மேட்ச்ல இல்ல அந்த முதல் குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல இன்னைக்கு வந்து அவர் திருப்பி வந்து காட்டிட்டார். குஷ்தில் ஷா நான் சொன்ன மாதிரி ஒரு இம்பாக்டும் ஒரு ஸ்பின் போரா கிரியேட் பண்ண போறது கிடையாது. நன் ஃபார் 47. சல்மான் ஆகா 3 ஓவர் தான் போட்டார். அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து எனக்கு புரியவே இல்லை. அந்த முதல் பாகிஸ்தான் பேட்டிங் தான் விளையாடி இருந்திருக்கணும். ஆனா அந்த முதல் இன்னிங்ஸ் கொஞ்சம் டூ பேஸ்டா இருந்தது. ஆரம்பத்துல நசீம்லாம் போட்டுருச்சே. அந்த ஆல்சோ டர்ன் த செகண்ட் இன்னிங்ஸ் ஆல்சோ. இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு லெங்க்ல போட்டு தேர் வாஸ் நாட் மச் சீம் மூவ்மெண்ட் அட் ஆல். அப்படி நேரா தான் போயிட்டு இருந்தது. சம்டைம்ஸ் ஒரு LBWP when it went down the leg side is because of the natural angle rather than the seam movement. ஆரம்பத்துல இருந்தே ஒரே டிஃபென்ஸ் ஷாட் தான் விளையாண்டு இருக்கா. அப்புறம் 4வது ஓவர்ல சவுத் ஷக்கீல் ஒரு ஒயிட் ஒன்க்கு எட்ஜ் பட்டு அவுட் ஆயிட்டார். 3rd மேன்ல கேட்ச். அப்புறம் எல்லாரும் ஆஃப் சைட் ஃபீல்டா வச்சிருக்கா. எல்லா பாலும் கவர் டிரைவ் அடிக்க பார்த்துட்டு அந்த ஒரு 10 டெலிவரியில 1 4க்கு போகும். அப்போ வந்து வாட கவர் டிரைவ்னா அந்த 8வது ஓவர்ல தான் புரிஞ்சுது என்ன நம்மளுக்கு ரன்னே வரலையேன்னு சுத்த பார்த்துட்டு அப்ப அவுட் ஆனா ஒரு அன்பிலீவபிள் கேட்ச் ஃப்ரம் கிளென் பிலிப்ஸ். ஸோ 22 for 2 in 10 overs. அங்கேயே மேட்ச் அவ்வளோதான். ஃபக்கர் ஜமான் பாவம் முதல் இன்னிங்ஸ்ல இன்ஜூர் ஆயிட்டு 2வது இன்னிங்ஸை சுத்த பார்த்து அவருக்கும் I felt என்ன சொல்றது he is not an optimal position to play. ஸோ அவரை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. அதுவும் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் தெம் அந்த பார்ட்னர்ஷிப் 10 ஓவர் இட் லாஸ்டட் ஃபார் 40 odd runs. கஷ்டப்பட்டு ரன் வந்தது. அண்ட் பை த டைம் த கேம் வாஸ் டெட் அண்ட் பெரிட். சல்மான் ஆகா வந்து கண்டினியூவிங் வெரி குட் ஃபார்ம் 5/28. கொஞ்சம் ரொம்ப அதிகமா ஸ்பின்னர்ஸ் போடுறதுனால ஐ தாட் தே அலவுட் ஹிம் டு கெட் ஆஃப் டு தட் ஸ்டார்ட். ஆனா அதுக்கப்புறம் அவரோட விக்கெட் போனோடனே அவ்வளோ. ஸோ
இந்த இன்னிங்ஸ் பார்த்தோன்னே இட் இஸ் வெரி கன்ஃபியூசிங் இன்னிங்ஸ். கடைசியில கொஞ்சம் சங்கரா நடிச்சதுனால 60 ரன்னால தோத்தா. பட் தேவர் நோ வேர் இந்த கான்டெஸ்ட். எனக்கு அந்த அப்ரோச்சே எனக்கு புரியல. ஒரு ஆஃப் சைட் ஃபீல்டு வச்சிருக்கா, யூ ஆர் பிளேயிங் சோ மெனி கவர் டிரைவ் கோயிங் டு த ஃபீல்டுன்னா, இப்போ நான் திருப்பி இந்தியாக்கெல்லாம் கம்பேர் பண்ணணும்னு நான் சொல்லல. பட் ரோஹித் சர்மா என்ன பண்ணிருப்பார், வில்ட்ரோக்கு வந்து ஒரு பேக் ஆஃப் த லெங்க் போடுறதுனா இறங்கி வந்து ஒரு மிட் விக்கெட் மேல ஒரு 6 சொருக்க பார்த்துருப்பாரா இல்லையா? அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அதே ஷாட் கவர் டிரைவ் அடிக்க பார்த்துட்டு யூ ஆர் ஸ்கோரிங் 1 run every 4 deliveries in middle overs when you're chasing 320 against part-time spinners. அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்றது கிடையாது. இயன் ஸ்மித் கரெக்டா சொன்னார். The lack of the rotating strike in the middle overs is concerning. டாட் பால் வந்துட்டே இருக்கே. முதல் 26 ஓவர்ல 84 for 3. When you are chasing 321 as a host nation, when the pitch அந்த ஆரம்பத்துல இருக்கிற அந்த முதல் இன்னிங்ஸ்ல இருந்த ஒரு 2 பேஸ் நேச்சர் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இல்ல. அவ பாட்ல ஃபாஸ்ட் பவுலரும் சரி ஸ்பின்னரும் சரி லென்த்ல போன்றிருந்தா இவ வந்து they did not try anything to really disrupt that. They didn't have to take much risk options. லாம்பாலையும் ஒரு இருக்கிற ஃபீல்டர் கிட்ட அடிச்சுட்டு இருந்தா and you're not doing anything different. I do not understand that at all. So அவரோட இன்னிங்ஸை பத்தி நான் பேச விரும்பல. எல்லாருமே அதை பத்தி பேசிட்டா. ஒரு அன்பிலீவபிள் இன்னிங்ஸ் தான் சொல்லணும் அடுத்த மேட்ச் இந்தியா கிட்ட. ஸோ ஓகே, ஸ்பின்னர்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல எஃபெக்டிவ்னஸ் அவ்வளோ இருக்காது. பட் கிவன் த சேஸ் இந்தியா ரெண்டாவது பவுலிங் போட்டாலும் ஐ டோன்ட் நோ இஃப் ஃபக்கர் ஜமான் இஸ் ட்ரை நாட் கோயிங் டு பிளே திஸ் டோர்னமெண்ட். எந்த பேட்ஸ்மேன் வந்து இஸ் கோயிங் டு அட்லீஸ்ட் டேக் அ டீசென்ட் அட்டாக் டு த அப்போசிஷன் எனக்கு தெரியல இந்த லைனை பார்த்தோன்னே, அப்பார்ட் ஃப்ரம் சல்மான் ஆகா. நியூசிலாந்து வந்து மிச்சேல் சாண்ட்னர் வந்து 3 for 66 in 10. கடைசியில கொஞ்சம் அந்த சல்மான் ஆகா கிட்ட அதிகமா ஸ்பின் போகுதுனால some of the spinners figures got ruined. Wildrock showed how good of a talent he is. Matt Henry திருப்பி ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டின்னு சொன்னா he struck today 2 for 25 in 7.2. நான் திருப்பியும் சொல்றேன், பார்க்கறதுக்கு நன்னா இருக்கு இந்த பவுலிங். இப்போ ஒரு இந்தியா by that time they would have qualified. பட் ஒரு இந்தியா கிட்ட வந்தா இந்த மேட் ஹென்ரி ஸ்ட்ரைக் பண்ணனா அவ வந்து இந்த பார்ட் டைம் ஸ்பின்னர் கிட்டலாம் தடுமாற மாட்டா. கொஞ்சம் யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். வில்ட்ரோலுக்கு the way if ரோஹித் சர்மா வந்து uses his feet and hits him for a 6 over mid wicket, does he have the experience to know what to next? I don't know. So இந்த அட்டாக் வந்து பார்க்கறதுக்கு நன்னா இருக்கு. ஏன்னா யூஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் a team which is playing dot ball every ball. ஆனா if you are playing against a team it's slightly more attacking intent, கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டம் படலாம். So I don't think we should get too carried away by Swiss attack, despite they did very well to win this match today. So அதான் இந்த வீடியோ. In my view India should beat Bangladesh, but let's see what's in store. இந்த வீடியோ லைக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் அனுப்புங்க. This is my opinion. What's yours?